தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா என்பதற்கு இணங்க உலகமெங்கும் தலைகுனிந்து நிற்கும் தமிழர்கள் இந்த புத்தாண்டிலாவது தலை நிமிர்ந்து நிற்க வழி பிறக்கட்டும் என தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் விடுத்துள்ள அறிக்கையில், சித்திரை முதல் நாளில் ஹே விளிம்பி தமிழ் புத்தாண்டு பிறப்பதை முன்னிட்டு தமிழக மக்கள் அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக கூறியுள்ளார். தமிழ்நாடு இன்று பல்வேறு இடர்பாடுகளில் தவிக்கிறது எனவும், கடந்த ஆண்டு போதிய மழை இல்லாத காரணத்தினால் இந்த ஆண்டும் எங்கும் வறட்சி தாண்டவம் ஆடுகிறது எனவும் கூறியுள்ளார். விவசாயிகள் விவசாயம் செய்ய முடியாமல் தவிக்கின்றனர் எனவும், கடன் வாங்கி விவசாயம் செய்தவர்கள் அசலும் வட்டியும் கட்ட முடியாமல் திணறி வருகின்றனர். அதனால் கடன் தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று மத்திய மாநில அரசுகளை கோரிக்கை வைத்து நீண்ட நாட்களாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் என கேப்டன் தெரிவித்துள்ளார். கடலோர மீனவர்கள் இலங்கை அரசால் தாக்கப்படுவதும் சுட்டுக் கொல்வதும் தொடர்ந்து நடந்த வண்ணமாக இருக்கிறது என கேப்டன் கவலை தெரிவித்துள்ளார். ஒருபுறம் விலைவாசி உயர்வு, வறுமை, வேலையில்லா திண்டாட்டம் போன்றவை மத்திய மாநில அரசுகளின் செயல்பாடுகளினால் அதிகரித்த வண்ணம் உள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளார். இந்த சூழ்நிலையில் தமிழ் புத்தாண்டு பிறக்கிறது என்றும், இந்த புத்தாண்டிலாவது தமிழ்நாட்டையும் தமிழ் மக்களையும் பிடித்துள்ள கஷ்டங்கள் யாவும் நீங்கி அவர்கள் நிம்மதியாக வாழ வழி பிறக்கும் என்று நம்புவதாக கேப்டன் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் எங்கும் ஊழல், எதிலும் ஊழல் என்பது நீங்கி இந்த தமிழ் புத்தாண்டிலாவது ஊழல் இல்லாத தமிழகமாக மாற வேண்டும் என கூறியுள்ளார். தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா என்பதற்கு இணங்க உலகமெங்கும் தலை குனிந்து நிற்கும் தமிழர்கள் இந்த ஆண்டிலாவது தலை நிமிர்ந்து நிற்க வழி பிறக்கட்டும் என்றும், இருப்பவர்கள் இல்லாதவர்கள் என்ற வேறுபாடு இன்றி எல்லோரும் அமைதியாகவும் ஆரோக்கியத்துடனும் வளமும் வாழ்வும் பெற தேமுதிக சார்பில் தனது இதயமார்ந்த தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களை கேப்டன் தெரிவித்துக் கொண்டுள்ளார்.